அதனால இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்தோட அவங்களுடைய பிரச்சாரத்தை பிளான் பண்ணிக்க போகிறாங்க, அவ்வளவுதான். இன்னொன்று நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இது மாதிரி நீதிமன்றங்களை அலக்கழித்து இது மாதிரிலாம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களும் உங்களுக்கு எதிர்மறையாக தான் போகும். ஒரு பக்கம் வந்து தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் போட்ட வழக்கு, அதுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனு அங்கே இங்கே அலக்கழிக்கிறீங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் அது இப்போது இடைக்கால தடை, அது இப்போ இடைக்கால தடையில் இருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு இடமா ஒரு மாவட்டமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அதனால் விசாரணைக்கு அழைப்போம், இல்லை நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு அழைப்போம்னு போட்டு, என்னப்பா அவர் ஈவேரா சொன்னது தானே அவர் பேசினார், இதுக்கு எதுக்கு அவரை நீங்கள் இவ்வளோ வழக்கைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் இது ஒரு அனுதாபத்தை தான் ஏற்படுத்தும். இது அட்வான்டேஜ் சீமான். இல்லை இவங்கெல்லாம் இருந்து ஆளுபட சேனையெல்லாம் இருந்து ரசிகர்கள் இருக்காங்க. இல்லை இவ்வளவுலாம் இருந்து அவர் பேசப்படுவதை விட அதிகமாக சீமான் பேசப்படுகிறார். யாரால் அப்படின்னா இந்த திமுக இந்த டுபாகூர்களால் தான் அவர் அவ்வளவு பேசப்படுகிறார் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். அதனால சீமான் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார். காசு செலவு பண்ணி 15 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை ஒரு பய பார்க்கல. கடைசியில் பார்த்தா அது அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்தால் கூட எவனும் பார்க்க மாட்டேங்கிறான். ஆனால் அதில் ஓடிட்டு இருந்தது என்னன்னா சீமான் கோயம்புத்தூர்ல சீமானோட ஸ்பீச் என்ன ஓடிட்டு இருக்கு. சீமானுக்கு வந்து நல்ல விளம்பரம் கொடுத்தாங்க. இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்துக்கிட்டு. இதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு 10 யூடியூப் சேனல் சீமானை வண்டையாக திட்டுகிறேன் பேர் வழின்னு, சீமானை அசிங்கப்படுத்துகிறேன் பேர் வழின்னு ஒரு கும்பலுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. 200 கோடி 300 கோடி 400 கோடி செலவு பண்ணி, இதை தவிர்த்து பெண் என்ற ஒரு நிறுவனத்தை வைத்து அதில் வேற செலவு பண்ணி ஒரு 200-300 கோடி, இப்போ எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணுறீங்க. இது எதுவுமே இல்லாமல் அசால்ட்டாக ஒருவர் உங்களை வைத்துக்கொண்டே உங்களை பயன்படுத்தியே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா அது நம்ம சீமான் தான். ஸோ இந்த அரசியலை மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்கக்கூடியது. சீமான் போன்ற தலைவர்கள் வரும்பொழுது இவர்கள் ஒரு மாற்றுக்கான அரசியலை பேசுகிறார்கள், மக்களுக்கு உண்மையிலேயே பாதிக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பேசும்போது அவர்களை முடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது தனிப்பட்ட விதத்தில் சேரை வாரி இறைப்பது, அவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு வழக்குகளில் வந்து முடக்க முனைவது, இதெல்லாம் நடக்கும். அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து அவதூறு பேசியதாக பல்வேறு பெரியார் ஆதரவாளர்கள் போடப்பட்ட வழக்குகள், அது பல்வேறு இடங்கள்ல இருக்கு, அதெல்லாம் சேர்த்து ஒரே வழக்கா பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு மனு தாக்கல் பண்ணப்படுது. அது உயர்நீதிமன்றத்தால தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன? இல்லை அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெக்னிக்கல் ரீசன்ஸ் தான். அதாவது பல்வேறு இடங்களில் பல்வேறு காரணங்களுக்காக வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இப்போ நேச்சர் ஆஃப் தி கிரைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது குற்றம். நீங்கள் ஒரு குற்றச்செயல் செய்ததாக ஒரு புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஷன்லேயும் ஒரே விஷயத்திற்கான புகார் கொடுக்குறீங்கன்னா அதை கிளப் பண்ணலாம். இல்லை வேறு விஷயங்களுக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அது என்ன விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெட்டிஷன் போடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரே நேச்சர் ஆஃப் தி இதுதானா, ஒரே தன்மை கொண்ட குற்றச்சாட்டுகள் தானா அப்படின்றத பார்த்துட்டு அந்த குற்றச்சாட்டுகள் ஒரே தன்மை கொண்டதாக இருந்தால் அதை கிளப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தனித்தனி கோர்ட்டில் தான் நம்ம பார்க்க வேண்டி வரும். இது டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் தான். அதில் ஒன்றும் பெரிய இதனால் சீமானுக்கு எந்த பின்னடைவும் கிடையாது. இல்லை அது வந்து திமுகனால அப்படி பரப்பப்படுது. சீமான் இனிமேல் வந்து அலைய போறாரு, இனிமேல் தமிழ்நாடு முழுக்க அலைஞ்சாதான் உங்களுக்கு புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா தலைவரும் இனிமேல் அலைய தானே போகிறாங்க இந்த வருஷம் முழுக்க. இது தேர்தல் ஆண்டு தானே. நீங்கள் சீமானுக்கு வந்து இன்னும் ஒரு கூடுதல் உத்வேகத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் ஒருத்தரை வந்து அலக்கழிக்கிறீங்கன்னு வைங்க, டெய்லி ஒரு கோர்ட்டுக்கு அலக்கழிக்கிறீங்கன்னு வைங்க, அவங்களுக்கு கூடுதல் உத்வேகத்தை கொடுக்க போகிறீங்க, அவ்வளவுதான். இனிமேல் ஒரு கோவத்தை ஏற்படுத்தும். எப்படியே மாநிலம் முழுக்க அவர் பயணம் மேற்கொள்ள தானே போகிறாரு, எல்லாருமே பண்ண தானே போகிறாங்க. ஏப்ரல்லேருந்து திரு எடப்பாடி பழனிசாமி பிரதான எதிர்கட்சி தலைவர் அவரும் பயணம் மேற்கொள்ள போகிறாருன்னு சொல்லிட்டாரு. அடுத்து விஜய் அவர்களும் வந்து பயணம் மேற்கொள்ள போகிறதா தகவல்கள் வருகின்றன. அப்படின்னும் போது எல்லா தலைவர்களும் போயிட்டு தான் இருக்காங்க. இல்லை அந்த பயணம் வேற, இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் இங்கே இருக்கணும் அப்படிங்கும்போது ஆஜராகணும்னு சொல்லும்போது அது அவங்களோட அதோட பிளான் பண்ணிக்க போகிறாங்க, அவ்வளோதானே. இதனால இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்தோட அவங்களுடைய பிரச்சாரத்தையும் பிளான் பண்ணிக்க போகிறாங்க, அவ்வளவுதான். இன்னொன்று நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இது மாதிரி நீதிமன்றங்களை அலக்கழித்து இது மாதிரிலாம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களும் உங்களுக்கு எதிர்மறையாக தான் போகும். உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, 91 அந்த ஆட்சியில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு 96 செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள், சிறப்பு நீதிமன்றங்கள் என்று அமைக்கப்பட்டன. இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் வந்து அடிஷ்னல் ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னு இந்த பீச் ரோட்டில் தான் அதோடைய இது இருந்தது.
13 வழக்குகள் வருமோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்கு ஒரு வாட்டியில் வாரம் ஒரு முறை இப்படின்னு நீதிமன்ற படிகளை ஏற இறங்க வேண்டிய அவசியம் இருந்தது. இப்போது 96ல் அவ்வளோ பெரிய கடுமையான கோபம் கொண்டிருந்த மக்கள், திரு ஜெயலலிதா அவர்கள் மீதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீதும் கடுமையான கோபம் கொண்டிருந்த மக்கள் இந்த மாதிரி இவங்க அலக்கழிக்கிறத பார்த்துட்டு இவையெல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே ஜனநாயக ரீதியாக அவருக்கு தண்டனை கொடுத்து விட்டோம், அவருக்கு தேர்தல் தோல்வியை கொடுத்து விட்டோம், ஜனநாயக ரீதியாக நான் தண்டனை கொடுத்துட்டோம். நீங்கள் ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நீங்கள் வழக்காடுறீங்கன்றது வேற. பட் இதற்காகவே ஒரு நீதிமன்றத்தை தனி நீதிமன்றம் போட்டு அதுவும் சட்டப்படி அது அந்த மாதிரி அமைக்கக்கூடாது என்ற நிலையில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள், அதாவது நார்மலாக இந்த மாதிரி நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும், சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும் என்றால் இங்கிருந்து ஒரு இது அனுப்பணும், ஒரு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானம் அனுப்பி வைக்கப்படும். யாருக்கு அப்படின்னா இது மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். உள்துறை அமைச்சர் அதை பார்த்துட்டு அவர் ஒரு பரிந்துரை பண்ணி அது ஜனாதிபதி அதுக்கப்புறம் வந்து அதுக்கான அந்த இதை கொடுப்பாங்க, ஒப்புதலை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். அந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளப்படலை. கருணாநிதி அரசாங்கம் ஒரு கோரிக்கையை அனுப்புகிறாங்க. அப்போது உள்துறை அமைச்சர் வந்து எனக்கு தெரிந்து இந்திரஜித் குப்தா என்ன பண்ணுறாரு, திருப்பி அனுப்புகிறார் கோரிக்கைகளை. இதில் எனக்கு சில டவுட்லாம் இருக்குது, எதுக்காக உங்களுக்கு சிறப்பு நீதிமன்றம், இந்த குற்றச்சாட்டை நீங்கள் நீதிமன்றத்திலே கொண்டு போய் சாதாரண நீதிமன்றத்திலே நீங்கள் தொடக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி அனுப்புகிறார். அப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். கருணாநிதி விளக்கமே கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, இவங்க மந்திரி சபையை இவங்களே கூட்டி தங்களுடைய அதிகார வரம்புக்குள் இருக்க மாதிரி சிறப்பு கூடுதல் நீதிமன்றங்கள், அடிஷ்னல் ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்து அந்த கூடுதல் சிறப்பு நீதிமன்றங்கள் என்ற பெயரில் ஒரு இதை ஒரு 3 கோர்ட்டோ 2 கோர்ட்டோ செட் பண்ணி அந்த கோர்ட்டில் இந்த 13 வழக்குகள், அதுக்கு செல்வி ஜெயலலிதா இப்போ படி ஏறி இறங்குறாங்க. இதை பார்த்த உடனே மக்கள் அனைவரும் ஏன் அப்படி அலக்கழிக்கிறாங்க அப்படின்ட்டு, இது ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு வரும்பொழுதே இப்படி சீமான் மேலே போட்டிருக்கிறதுன்றது வந்து தனிப்பட்ட விதத்தில் பதியப்பட்டிருக்கு, தெரியும் மக்கள். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஈவேரா குறித்து பேசிய கருத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க அது வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு கருத்து, ஈவேரா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்றத உண்மைத்தன்மையை பார்த்து போடப்பட்ட என்ன சொல்கிறது சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான். சீமான் சொன்ன கருத்துக்கள் வந்து உண்மைத்தன்மையோடு அவர் பேசியிருக்கேன்றதை அவர் சொல்கிறார். நான் நீதிமன்றத்தை நிரூபிக்க தயார் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போது ஒரு பக்கம் வந்து தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் போட்ட வழக்கு, அதுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனு அங்கே இங்கே அலக்கழிக்கிறீங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் அது இப்போது இடைக்கால தடையில் இருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு இடமா ஒரு மாவட்டமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அதனால் விசாரணைக்கு அழைப்போம், இல்லை நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு அழைப்போம் பொழுது என்னப்பா அவர் ஈவேரா சொன்னது தானே அவர் பேசினார், எதுக்கு அவரை நீங்கள் இவ்வளோ அழகைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் இது ஒரு அனுதாபத்தை தான் ஏற்படுத்தும். இது அட்வான்டேஜ் சீமான். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதங்களாக விஜய் தன்னுடைய கட்சி அறிவிப்பு வந்ததுலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க விஜய் எந்த அளவுக்கு பேசப்படுகிறாரோ அதை விட கூடுதலாக சீமான் பேசப்படுகிறார். யாரால் பேசப்படுகிறார்? விஜய்க்கு ஆளு பட சேனை என்ன, ஏற்கனவே அவருக்கு யார் அந்த ஒருத்தர் இருக்காரா, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, ஆதவர்ஜுனா இருக்காரு. கூடுதலுக்கு கன்சல்டேஷனாக வந்து அப்பப்போ பிரசாந்த் கிஷோர் பார்த்துட்டு போகிறாரு. சரியா? இத்தனை பேர் இருக்காங்க. இல்லை இவங்கெல்லாம் இருந்து ஆளு பட சேனையெல்லாம் இருந்து ரசிகர்கள் இருக்காங்க. இல்லை இவ்வளோலாம் இருந்து அவர் பேசப்படுவதை விட அதிகமாக சீமான் பேசப்படுகிறார். யாரால் அப்படின்னா இந்த திமுக இந்த டுபாகூர்களால் தான் அவர் அவ்வளோ பேசப்படுகிறார் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். அதனால சீமான் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார். சீமான் நன்றி சொல்லணுன்றீங்க? கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டிங்க. அவன் பாருங்க, அவன் இந்த சபரீசன், அவன் வந்து ஒரு பெண்ணுன்னு ஒரு நிறுவனம், இவனுங்க பாருங்க நிறுவனத்தை விட பெண்ணுன்னு தான் பேர் வைப்பானுங்க. லேம்ப் போஸ்ட் புடவை உடச்சி பார்ப்பானுங்க. எழுதுகிற பெண்ணு தானுங்க அது பேனாலும் வையப்போ எழுதுகோல்னு வைய, நீ பெண்ணுன்னு வச்சேன்னா தமிழ்லையும் பெண்ணுன்னு சொன்னால் நான் பெண்ணுன்னு தான் கேட்பேன். சரியா? அதனால அது கூட பெண்ணுன்னு தான் நிறுவனம் இருக்கு, எது பேர் வைக்கிறானுங்க பாரு இந்த மாதிரி இவனுங்க. அதனால இவனுங்க 200 கோடி 300 கோடி ஒதுக்கி வரவன் போகிறவனெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு கன்சல்டேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டு இவனுங்க எல்லாமே பண்ணி ஸ்டாலினை வந்து அந்த பொம்மையை கொண்டு வந்து ஒரு பிராண்டாக ஒரு சோஃபா ஓரமாக உட்கார வச்சு எதையாவது பேச வச்சு அப்பா வைக்கிட்டாங்க, அப்பா வைக்கிறேன் இது பண்ணுறேன், அது ஒரு காலி பெருங்காய டப்பா இருந்தாலும் அது என்னமோ பெரிய இது மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. இது எதுவுமே இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சீமான் வந்து இவங்களோட பப்ளிசிட்டியை வச்சு
அவர் வந்து எல்லா இடத்துலையும் சீமான் தெரிகிறார். ஏன் இவனுக்கு இப்போ நடத்தினாங்களே ஒரு இது, இந்த பட்ஜெட்டுக்குன்னு ஒன்று ஒரு ஒரு இது பண்ணாங்க, ஒரு கேவலத்தை அரங்கேற்றினாங்களே. ஊர் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரலை அப்படின்னு போட்டு ஸ்க்ரீனை போட்டு இவனுக்கு முரசொலி படிக்கிறவனுங்க தான், இவனுக்கு முரசொலி மூளை தான் அப்படின்றது அவ்வளோ தெளிவாகிடுச்சு பாருங்க. காசு செலவு பண்ணி 15 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை ஒரு பையன் பார்க்கல. கடைசியில் பார்த்தா அது அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருந்தால் கூட எவனும் பார்க்க மாட்டேங்கிறான். ஆனால் அதில் ஓடிட்டு இருந்ததுன்னா சீமான் கோயம்புத்தூர்ல சீமானோட ஸ்பீச் என்ன ஓடிட்டு இருக்கு. சீமானுக்கு வந்து நல்ல விளம்பரம் கொடுத்தாங்க. இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க உட்காந்துக்கிட்டு. இதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு 10 யூடியூப் சேனல், சீமானை வண்டையாக திட்டுகிறேன் பேர் வழின்னு, சீமானை அசிங்கப்படுத்துகிறேன் பேர் வழின்னு ஒரு கும்பலுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இது வந்து திமுக வந்து சீமானை வந்து கீழே வைக்கணும், தாழ்த்தணும் நினைச்சு பண்றதெல்லாம் பேக் ஃபயர் ஆகுதுன்னு சொல்றீங்களா? திமுக என்னைக்குமே நன்மை செய்யாது. அவர்களுக்கே கூட அவர்களால் நன்மை செய்ய முடியாது. சரியா? திமுக வைக்கப்பட்டிருப்பது எதற்காக என்றால், கருணாநிதி என்கிற அந்த தீய சக்தியுடைய ஆக்டோபஸ் குடும்பத்திற்கு நன்மை பயக்குவதற்காக இன்றைக்கு உருவாகி இருக்கின்ற ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். அதுக்கு மேலே அதில் வேறு ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. திமுக இருக்கிறவனுக்கே அதில் நன்மை இருக்காது. என்ன மிஞ்சி போனால் பிரியாணி கடையில் அடிச்சு பிடிக்கி சண்டை போட்டு குஸ்தி சண்டை போட்டு ஏதாவது திருடி தின்னலாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் சில்லற வேலையெல்லாம் பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் சமூக விரோத செயல்கள். துணிச்சலாக திமுக கொடியை போட்டுக்கிட்டால் என்ன வேணாலும் பண்ணலாம். பெண்களை எல்லாம் துரத்திட்டு ஓடலாம் ரோடில். இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் யார் அந்த சார் நடந்தது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தைரியமாக துணிச்சலாக வலம் வரலாம். பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே வலம் வரலாம். என்ன இதெல்லாம் பண்ணுறதுக்கு வேணால் பயன்படுமே தவிர்த்து மற்றபடி நன்மை பயக்குவதற்காக இது பயன்பட போகிறது. அதனால் இவங்க ஆரம்பித்து வைத்திருப்பது இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் எதுக்கு? நீ வந்து ஆட்சி புரிகிற, இந்த ஆட்சிக்கு செய்தி ஊடகத்துறை இன்னும் ஒன்று இருக்குது, டிஐபிஆர்னு ஒன்று வச்சுருக்கீங்க. இல்லை இதையெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கில் ஒதுக்குறீங்க. தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா தந்திக்கு மட்டுமே எனக்கு வரக்கூடிய தகவல்கள், தந்தி டிவிக்கு மட்டுமே போகக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் மாதத்துக்கு டிஐபிஆர்லேருந்து செல்கிறது. விளம்பரங்களுக்காகவா? ஆமாம், விளம்பரம்ன்ற பேரில் போகுது. இது விளம்பரத்துக்காக என்ன போகுது? சரியா? அடுத்து இவன் பாருங்க, இந்த நியூஸ் 7லேருந்து ஆரம்பித்து அத்தனை சேனல் இருக்குது பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 3 கோடி ரூபா, 4 கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. மாதம் செலவு பண்ணுறீங்க 4 கோடி ரூபாய். மாதம் 4 கோடி ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு போடுது? 30-40 கோடிக்கு மேலே வந்துடுது. ஒரு இது நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் 12 மாதத்துக்குன்னா எவ்வளோ கணக்கு பார்த்துக்கோங்க? 48 கோடி ஆல்மோ வருது. இதை வந்து நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு போடுங்க. இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. 200 கோடி 300 கோடி 400 கோடி செலவு பண்ணி, இதை தவிர்த்து பெண் என்ற ஒரு நிறுவனத்தை வைத்து அதில் வேற செலவு பண்ணி ஒரு 200-300 கோடி. இப்போ எத்தனை 1000 கோடி செலவு பண்ணுறீங்க பாருங்க. இது எதுவுமே இல்லாமல் அசால்ட்டாக ஒருவர் உங்களை வைத்துக்கொண்டே, உங்களை பயன்படுத்தியே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா அது நம்ம சீமான் தான். இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து நடக்குதா? ஸ்டாலினுக்கு மூளை இருக்குன்னு நீங்கள் தான் நம்பிட்டு. நான் என்னைக்கு சொல்லியிருக்கேன்? நான் ஆரம்பத்துலேயே என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஸ்டாலின் ஒரு கடைஞ்செடுத்து தத்தி. ஏதாவது நான் மாற்றி பேசியிருக்கேன்னா? 2021 வரைக்கும் ஸ்டாலின் ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டாலின் வந்து அந்த ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக கிளியராக. ஆனால் ஆரம்பத்துலேன்னு சொல்கிறேன், ஸ்டாலின் ஒரு கடைஞ்செடுத்த தத்தி. அது கருணாநிதிக்கு தெரிந்ததால் தான் கருணாநிதி கோமாவுக்கு செல்வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கருணாநிதிக்கு சுயநினைவு இருந்த வரைக்கும், இந்த கடைசி மாநாடு மார்பாட சீசன் 8 பார்த்துருந்த வரைக்கும் கருணாநிதி தலைவர் பதவியை இவருக்கு கொடுக்கவே இல்லை, ஸ்டாலினுக்கு கொடுக்கல. அப்போ அதில் என்ன தெரியுது? அவருக்கு இன்னும் நம்பிக்கை வரல கடைசி வரைக்கும். ஸ்டாலின் அவருக்கு நம்பிக்கை வரல. ஸ்டாலினை பற்றி அவருக்கு நல்லா தெரியும்னு நமக்கு புரிய வருது. சரியா? இப்போ கருணாநிதி ஒரு தீர்க்கதரிசி இந்த விஷயத்தில். நீங்க வந்து ஸ்டாலினை குறைச்சு மதிப்பிடுறீங்க. ஆனா பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, ஸ்டாலின் மதிப்பிடல, அதிகமா மதிப்பிடுறேன். ஸ்டாலின் ஒரு கடைஞ்செடுத்த தத்தின்னா எவ்வளவு பெருசா மதிப்பிடுறேன் பாருங்க. இப்படி ஒரு வடிகட்டின முட்டாளை நீங்க பார்க்க முடியாதுன்னு நான் சொல்றேன். ஆனா திமுகவோட எதிரிகள் பிஜேபி வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொல்றாங்களே. அப்ப அவர்கள் பெரிய எதிரியா ஏத்துக்கிறாங்களே ஸ்டாலின். பிஜேபிக்கு ஏத்த நபர் தான் ஸ்டாலின் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் சொல்றது, பிஜேபிக்கு ஏற்ற நபர் தான் ஸ்டாலின் செய்யக்கூடிய அரசியல் என்பது பிஜேபி செய்யக்கூடிய அரசியல். இது ரெண்டும் தான். அதாவது என்னன்னா, மக்களை திசை திருப்புவது, வெட்டி விளம்பரத்தில் ஈடுபடுவது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. 11 ஆண்டுகளாக மத்தியில தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்கே 4 ஆண்டுகளாக அதான் நடந்துகிட்டு இருக்கு இங்கே. அதனாலதான் நான் என்ன எப்பவுமே சொல்லுவேன்னா, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேசிய அளவில் திமுக தான் பிஜேபி, மாநில அளவில் பிஜேபி தான் திமுக.
இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுதான் அவன் ராஜ்நாத் சிங் வந்து நெத்திகாசை வெளியிடுறாரு. கருணாநிதி சமாதியில் வந்து மண்டிக்கிட்டு நெத்திகாசை வெளியிடுறாரு இல்லையா? அப்போ அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? இவங்க வந்து 2 பேரும் வந்து குணாதிசயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஒன்று தான். மீடியா ஹேண்டில் பண்ணுறதும் பாருங்க, அங்கே கோடி மீடியான்னு அவங்க மீடியா ஃபுல்லாக தங்க கையில் வச்சுருக்காங்க, நேஷ்னல் மீடியா எல்லாத்தையும். அதே மாதிரி இங்கே அங்கே மீடியா எடுத்து பேசுகின்ற விஷயம்லாம் எடுத்து பாருங்க, உப்பு சப்பு இல்லாத விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நேரு காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு இப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மசூதி, கோவில், சரியா, அவுரங்கசீப் காலத்தில், அதாவது 300-400 ஆண்டுகளுக்கு முன்னர் அவுரங்கசீப் எப்படி கொடுமையானவனாக இருந்தார் அப்படின்றதுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ப்ரைம் டைமில் இருக்கிற விவாதங்கள், சரியா? அதே மாதிரி இங்கே எடுத்து பாருங்க, 1000 கோடி அதிமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, வேற எதுவும் பேச மாட்டாங்க. இத்தனை 1000 கோடி மக்களுடைய பணம் வந்து விரயமாக இருக்கிறது. 1000 கோடின்றது மேலே அவங்க விரும்ப அந்த ஒரு 2-3 விஷயத்து டிரான்ஸ்போர்ட்ல மட்டும் எடுத்த தொகையை சொல்றாங்க அவங்க. அதுவும் ஒரு சில மாதங்கள் மட்டும் எடுத்ததாக சொல்றாங்க. நீங்க அப்படியே பின்னாடி போய் பின்னோக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட அதுக்குள்ள பின்னோக்கி பாருங்கன்றதை விட அதுக்குள்ள ஆழமா இறங்கி பார்த்தீங்கன்னா 40,000-50,000 கோடி ரூபாய் சுருட்டியிருக்காங்க அப்படின்றது தெளிவாகிறது. அது ஒரு ஆண்டுக்கு. அப்போ ஒரு ஆண்டுக்கு ஒரு துறையில மட்டுமே, ஒரே ஒரு நிறுவனத்தின் வாயிலாக மட்டுமே 40,000 கோடி என்றால் இன்னும் எத்தனை துறைகள் இருக்கின்றன? மின்சாரத்துறை எடுத்தீங்கன்னா அதுல பகீர் குற்றச்சாட்டுகள் வருது. அதை பத்தின செய்தி ஓதம் எதுவுமே வந்து பெருசா கொண்டு வர பண்ண மாட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன், மத்தியில எப்படி வந்து பாஜக வந்து நேஷனல் மீடியாவை வைத்துக்கொண்டு மக்களுக்கு உண்மையிலேயே பயனளிக்கக்கூடிய விஷயங்களை பேசாமல் உப்பு சப்பு இல்லாத விஷயங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் உருட்டி கொண்டிருக்கிறார்களோ, அது மாதிரி இங்கே இவர் திமுக செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் இவர்கள் இங்கே முன்னெடுக்கின்ற அரசியல். ஸோ இந்த அரசியலை மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்கக்கூடியது. சீமான் போன்ற தலைவர்கள் வரும்பொழுது இவர்கள் ஒரு மாற்றுக்கான அரசியலை பேசுகிறார்கள், மக்களுக்கு உண்மையிலேயே பாதிக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பேசும்போது அவர்களை முடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது தனிப்பட்ட விதத்தில் சேரை வாரி இறைப்பது, அவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு வழக்குகளில் வந்து முனைவது, இதெல்லாம் நடக்கும். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ களத்தில் வந்து திமுக வந்து இப்போ அதிமுகவுக்கு வந்து பதில் சொல்றது, இதை வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு அவர்கள் வந்து பிஜேபி தங்களுக்கு எதிராக இருக்குன்னு அவர்களே விரும்புகிறாங்களோ அரசியல் அது கட்டமைக்கின்ற பிம்பம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, அந்த கலனை அப்படி விரும்புகிறாங்க, அப்படி விரும்புகிறாங்க, ஆனால் அதுக்கு நடக்க போகிறது இல்லை. நீங்கள் 1000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் ஆவணங்களே எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்கிறது என்றால் நடவடிக்கை பெருசாக அந்த மாதிரி தெரியல. அந்த 1000 கோடி ரூபாய் ஆவணங்கள் மீது நடவடிக்கை என்ன? நீங்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் மேலாவது நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. 582 கோடி ரூபாய் வந்து கெஜ்ரிவாலுடைய ஊழல். இதே மாதிரி மதுபான உரிமம் வழங்குவது, அந்த விற்பனைக்கான லைசன்ஸ் வழங்குவது அப்படின்றது குறித்து வந்த பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு மும்முரமாக அதை பேசு பொருளாக்கி, இதை விவாத பொருளாக்கி, கெஜ்ரிவால் போல ஒரு அயோக்கியன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை அடித்து கொண்டு போய் இதில் கொண்டு போய் வச்சிங்க, திஹாரில் கொண்டு போய் வச்சிங்க. அவர் மட்டும் இல்லை, 3 அமைச்சர்களை வச்சிங்க. இப்போ நம்ம கேள்வி, அதே மாதிரியே இங்கே செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன் ஸ்டாலினா மட்டும் உங்களுக்கு வந்து பாசம் மழை வந்துடுது? இவர் வெள்ள கொடையை தூக்குறதும், அவர் கருணாநிதிக்கு நெத்திகாசை வெளியிடுறதும் இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பாசம் மழை தானே இவங்க 2 பேருக்குள்ள பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா வெளியில பேசுறது பாத்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாலின் குடும்பத்தை என்னத்த ஸ்டாலின் குடும்பத்தை, அவன் தான் கேலோ இண்டியா ஓலோ இண்டியான்னு வரான் அவனை பாக்குறதுக்கு. அமைச்சரவைக்கு அமைச்சருக்கே நீ அப்பாயின்மெண்ட் தர மாட்டேன். ஆனா இவனுக்கு இந்த அயோக்கிய பயலுக்கு இந்த உதவாநிதிக்கு நீ அப்பாயின்மெண்ட் கொடுக்குற, அவனை வந்து பாக்குற நீ. அப்ப அதுல தெரியுது உங்க கதை என்னன்னு. இன்னை வரைக்கும் இடி மூலமா பெரிய அளவில் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல. 11 ஆண்டுகளாக எதுவுமே கிடையாது. 2 விழுக்காடு நபர்கள் தான் கன்விட் ஆயிருக்காங்கன்ற மாதிரி ஒரு டேட்டாலாம் அது வந்து ஓவராலா இடி வருது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வழக்காவது பதிவு பண்ணியா? சரி, வழக்கு பதிவு பண்ண பிஎம்எல்ஏல நீ இந்த பணம் கையாடல், அதாவது பொதுமக்களுடைய பணம் கையாடல் அந்த சட்டத்தின் கீழே பிஎம்எல்ஏ கீழே பார்த்தீங்கன்னாக்க நீங்க ரொம்ப கைதை வந்து தவிர்க்கவே முடியாது. ரொம்ப அறுதல மாதிரி தான் கைது தவிர்க்க முடியும். அப்படின்னும் பொழுது ஏன் நீங்க கைது நடவடிக்கை இறங்கல? சத்தீஸ்கர்ல இறங்குறீங்க, தெலுங்கானா வரைக்கும் வரீங்க. தெலுங்கானா வரைக்கும் வர முடிஞ்ச உங்களால சந்திரசேகர் ராவோட மகள் வரைக்கும் உங்களால கைது செய்ய முடியுதுன்னா உங்களால ஏன் இது செய்ய முடியல? காங்கிரஸ்காரங்களுக்கு நேர்மை கூட இவங்களுக்கு கிடையாதுங்க. கூட்டணியில் இருக்கும்பொழுது கனிமொழியையும் ஸ்பெக்ட்ரம் ராஜாவையும் திஹார் சிறையில் வைத்த கட்சி காங்கிரஸ். கூட்டணியில் இருக்கும் பொழுது ஏன்னா அது உங்களால பண்ண முடியுதா? ஏன் பண்ண முடியல? அப்போ அதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இவங்க வந்து திமுகவை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல், ஆனால் திமுகவுக்கு தாங்கள் தான் எதிரி என்பது போல ஒரு நாடகத்தை இங்கே நடத்தி, இங்க பிரதான எதிர்கட்சி அதிமுக அன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் கொண்டு வராங்க. எதுக்கு? அப்பாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வராங்க. இது
அந்த கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக பாஜக இந்த நாடகத்தை ஆடுகிறது. நாங்கள் வந்து கைது டாஸ்மாகை மூட சொல்லி அப்படின்னு சொல்லி இது ஒரு நாடகம். நீ யோகியா இருந்தால் நடவடிக்கை எடுக்கிற இடத்துல இருக்க. நீ அதிமுக கிட்ட அத்தாரிட்டி கிடையாது, உங்ககிட்ட அத்தாரிட்டி இருக்கு. விஜய் கட்சிகிட்ட அத்தாரிட்டி கிடையாது, சீமான் கட்சிகிட்ட அத்தாரிட்டி கிடையாது. இவங்க யார்கிட்டையுமே அத்தாரிட்டி கிடையாது. ஆனால் இவங்க இன்னொரு ரோட்ல இறங்கி போராடுறாங்க. நியாயம். நீ வந்து இப்போ உன் கையில வச்சுக்கிட்டு துறைகள் எல்லாம் அஃப்கோர்ஸ் உன் கையில நியாயமா இருக்கக்கூடாது. ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்துற. மம்தா பானர்ஜிக்கு எதிராக பயன்படுத்த முடியுது, கெஜ்ரிவாலுக்கு எதிராக பயன்படுத்த முடியுது. ஏன் இங்கே மட்டும் நீ வந்து பண்ண மாட்டேங்கிற? ஏன்னா உனக்கு தெரியும் பாஜகவுக்கு இங்கே ஸ்டேக் கிடையாது. அப்போ இங்கே ஸ்டேக் வர வேண்டும் என்றால் திமுக மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தால் அதிமுகவுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்கறதுனால அதிமுக அழிந்துவிடும். அழிந்தால் நம்ம வந்து உட்காந்துடலாம். இதுதான் இவங்களுடைய எண்ண ஓட்டம். அது நடக்க போகிறது இல்லை. நான் தான் திருப்பியும் சொல்கிறேன், திமுகவுடன் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லுறவை வைத்திருக்கிறீர்கள் என்பது இன்று நேற்று அல்ல. 1977 ஈவேராவுடைய தபால் தலையை அத்வானி வெளியிட்டதிலிருந்து ஆரம்பித்து 99 நீங்கள் வாஜ்பாய் அரசாங்கத்தில் பங்கு வகித்ததிலிருந்து தொடர்ந்து இன்றைக்கு அமித்ஷா கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லுறவு இருக்கிறது அவர்களுடன். வெங்கையா நாயுடு வச்சு தான் நீங்கள் கருணாநிதி சிலையை திறப்பியா? ஏன் சோனியா காந்தி திறக்காதா சிலை? ராகுல் காந்தியை சகோதரர்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் அவரை எந்த இதுக்கும் கூப்பிட்டுருக்கியா? ஏன் நிதி காசு சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ வெளியிட்டா அந்த காசு வெளியே வராதா? ஏன் அவங்கள விட்டு வெளியிருக்க வேண்டியதானே? உடனே கேட்டால் அது கவர்மெண்ட் வந்து கொடுத்தது, மத்திய அரசாங்கம். நீங்கள் தான் அழைப்பு வச்சிருக்கீங்க போய். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட தான் 100 நினைவு நாணயம் வெளியிட்டாங்க. அவர் நாணயமானவர், அதனால அதை நாணயம்னு சொல்கிறோம். கருணாநிதி ஒரு நாணயமற்ற அயோக்கியன், அதனால நாங்கள் சொல்கிறோம் நெத்தி காசு. தமிழ்நாட்டுடைய நெத்தி காசு கருணாநிதிக்கு வெளியிடுறது, அதனால சொல்கிறேன் நெத்தி காசு. நெத்தி காசை வெளியிடுறதுக்கு என்ன நீ வந்து ராஜ்நாத் சிங் கூப்பிட்டா மாதிரி இவங்க இந்த நாணயத்தை வெளியிடுவதற்கு இவர்கள் என்ன அங்கிருந்து மோடியை கூப்பிட்டாங்களா இல்லை அமித்ஷாவை கூப்பிட்டாங்களா? கூப்பிடலையே. அதுவும் ஆரம்பத்தில் வந்து இவங்க வெளியிட்டதே கூட்டணியில் இருக்காங்க. அவங்க கூட்டணியில இருந்தே அவங்களை கூப்பிடல. எது கூப்பிடணும்? உங்களுக்கு அவங்க என்ன சம்பந்தம்? அதே மாதிரி ஆரம்பத்தில் வந்து மத்திய அரசாங்கமே வெளியிடுறாங்கன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இல்லை நீங்க தான் வந்து வெளியிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வேற வழி இல்லாமல் கூப்பிடணும். அதே ஒத்துக்கிட்டாங்க. அது வேற அந்த பத்திரிகையிலே ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ அவனுங்களாவது யோசிச்சிருக்கணும்ல, கருணாநிதியை நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் ஏன் வர வேண்டும்னு. அங்கே வந்து சரி வந்ததுதான் வந்த அந்த நெத்தி காசை வந்து அது ஏதோ ஒரு ஹாலில் வெளியிட்டாங்களே, அங்கே வெளியிட்டு போக வேண்டியதுனா எது கருணாநிதி சமாதியில் போய் லைன் கட்டி நிற்கிறேன்? அருங்காட்சியகம் போய் பார்க்குறாங்க. அந்த அருங்காட்சி கூட விட்டுருங்க, கருணாநிதி சமாதி ஏன் போன நீ? உனக்கு என்ன அங்கே வேலை? அங்கே போய் நிற்கிற, அப்படியே லைன் கட்டி நிற்கிறிய கருணாநிதி பெரிய போய் உலகமாக உத்தமம் மாதிரி அங்கே போய் நிற்கிறிய அந்த சமாதியில். எல்லாமே நாடகம். எதுக்கு அந்த தயிர் வடையை வாங்கி பிச்சு தின்றதுக்கா? அதுவே ஒரு ஊசி போன திருட்டு தயிர் வடை, அதை வாங்கி பிச்சு தின்றதுக்கா? எதுக்கு போனீங்க? கேள்வி வரும்ல. அதுதான் நிச்சயமா அந்த நாடகம் வந்து வெளிப்படையாகவே தெரியுதுன்றத சொல்றீங்க. ஆமாம், எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் கேட்குறாருல, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், உங்கள் 2 பேருக்கு நிற்கிறது நாடகம், கள்ள உறவு. கருணாநிதி கும்பலுக்கு கள்ள உறவு என்பது கைவந்த கலை, அவர்களுடைய வாழ்வியல். கள்ள உறவு வைத்துக் கொள்வது அப்படின்றது அவர்களுடைய வாழ்வியல். ஆனால் பாஜக அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறது. நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப துணிச்சலான பதில் கொடுத்துருக்கீங்க. நேர்காணல் கொடுத்த மிக்க நன்றி.